ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களா நீங்களும் உங்கள் கிரிக்கெட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து முகமது சிராஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக பயணத்துக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். தற்போதைய இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வேகப்பந்து வீச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 வீரர்கள் வந்திருக்காங்க. அதில் வந்து முகமது ஷமி வந்திருக்காரு, ஹர்ஷ்தீப் சிங் வந்திருக்காரு, ஹர்ஷித் ராணா வந்திருக்காரு. இவங்க 3 பேர் தான் வந்து இப்போதைக்கு வந்திருக்காங்க. இப்போ இதில் வந்து 3 பேருடைய தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷமியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆல் டைம் ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர். அவர் வந்து இந்திய அணிக்கு அவசியம் வந்து தேவை அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ கரண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்குறப்ப ஷமி வந்து பெருசாக விக்கெட்ஸ் வந்து எடுக்கலை. இந்த இங்கிலாந்து தொடரில் T20 அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல, ஓடியில் வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க. அதுலேயுமே ரன்கள் அதிகமாக வாரி வழங்கினார். ஹர்ஷித் ராணாவுக்கு ஈக்குவலான ரன்களை வந்து ஷமி வந்து வாரி வழங்கினார். விக்கெட்ஸும் பெருசாக வந்து எடுக்கலை. ஜெனரலாக ஷமி மாதிரி ஒரு பிளேயரை வந்து ஏன் உள்ளே கொண்டு வருவாங்கன்னா விக்கெட்ஸ் வந்து எடுக்கணும், இக்கட்டான சமயத்தில் வந்து மேட்சை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே கொண்டு வருவாங்க. ஆனால் வந்து ஷமி வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. இப்போ கரண்ட்டாக வந்து ஃபார்மில் வந்து இல்லை. ஒருவேளை சாம்பியன் ட்ராஃபியில் வந்து நல்லா கூட வந்து ஆடலாம். ஆனால் வந்து பழைய ரெக்கார்ட்ஸ் இப்போ இங்கிலாந்து தொடரை பார்க்குறப்ப நமக்கு வந்து சுமாராக தான் வந்து ஆடி இருக்காரு. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் T20 2024 பெஸ்ட்டான ஒரு பவுலர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறையா ஸ்லோ பால்ஸ் வந்து போடுவார், யார்கர்ஸ் வந்து போடுவார், டெத் ஓவர்ஸில் செமையாக வந்து போடுவார். ஸோ வந்து T20 இந்திய அளவில் நம்பர் 1 அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் ஓடியில் அந்த அளவுக்கு ஆன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெருசாக இவருக்கு வந்து கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, இவருக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இன்டர்நேஷ்னல் அளவில். இப்போ நடந்து முடிந்த IPL தொடர் 2024 நடந்துச்சுல்ல, அதில் வந்து கம்பீர் வந்து மென்டராக KKRக்கு திரும்ப வந்தார். KKR கப்பு வாங்கினாங்க. KKR கப்பு வாங்குவதற்கு வந்து ஹர்ஷித் ராணா வந்து முக்கியமான ஒரு காரணம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. IPL பயங்கரமாக பால் போட்டார், டெத் ஓவர்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து போட்டார். நல்ல உயரமாக இருக்கக்கூடிய ஒரு பவுலர் வேறு. அப்போ கம்பீருடைய சப்போர்ட் வந்து இவருக்கு வந்து கிடச்சிது. அந்த சப்போர்ட் இந்திய அணியிலே வந்து எதிரொலிக்குது. இவர் உடனே ஹர்ஷித் ராணாவை ஆஸ்திரேலிய தொடரில் வந்து கம்பீர் வந்து ஆட வச்சாரு, T20 ஆட வச்சாரு. அடுத்து இப்போ ODIலையும் கொண்டு வந்துட்டாரு, இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் வந்து கொண்டு வந்துட்டாரு. அப்போ வந்து அனுபவமே இல்லாத ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு இருக்குது பிளேயிங் 11. பட் வந்து முகமது சிராஜ் சில வருஷங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு பவுலராக வந்து சிராஜ் வந்து இருந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் வந்து இப்போ சிராஜ் ஏன் வந்து சேர்க்கல அப்படின்னா, ஒரு புறம் ராணாவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா சிராஜை தூக்கி ஆகணும். ஏன்னா சிராஜால் பெருசாக யார்கர்ஸ் போட முடியாது. பட் ஹர்ஷ்தீப் சிங் வந்து நல்லா யார்கர்ஸ் வந்து போடுவார். அதனால தான் ஹர்ஷ்தீப் சிங்கும் உள்ளே வச்சாங்க. அப்போ சிராஜை தூக்கணும்னா ஹர்ஷித் ராணாவை வந்து உள்ளே கொண்டு வரணும். அப்போ சிராஜை தூக்குனா தான் அது நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் கம்பீர் தூக்குனார்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் வந்து ரீசெண்ட் டைமாகவே விக்கெட்ஸ் வந்து பெருசாக எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து சிராஜ் மேலே வந்து முன் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிறப்ப சிராஜுக்கு வந்து இது மனளவில் வந்து மென்டல் ப்ரெஷர் வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா சிராஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெளிப்படையாகவே வந்து பேசியிருந்தாரு. கம்பீர் வந்து திட்டிருந்தார். கம்பீர் வந்து வேணும்னே என்னை வந்து ஒதுக்குறாரு, ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு கொடுக்க தான் வந்து என்னை வந்து தூக்கியிருக்காங்க, எனக்கு வந்து இது வந்து தெளிவாக வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெளிப்படையாகவே சிராஜ் வந்து கம்பீர் மேலே விமர்சனத்தை முன் வச்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு மெக்காவுக்கு வந்து சிராஜ் வந்து போயிருக்காரு. ஜென்ரலாக வந்து இந்திய வீரர்கள் போயிட்டு வந்து பயிற்சியில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா டைம் இல்லை. இங்கிலாந்து தொடர் முடிஞ்ச கையோட துபாய் போயிட்டாங்க. அடுத்த சாம்பியன் ட்ராஃபியில் ஃபர்ஸ்ட் கேமில் வந்து பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டாக ஆடுறாங்க. ஸோ அதுக்காக எல்லாருமே தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் சிராஜுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஒருவேளை யாராச்சும் ஒருத்தர் காயம் அடைஞ்சாதான் சிராஜுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டான தொடர் தான், ஒரு 20 நாள் தான் அந்த தொடர். அதுக்குள்ளே ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆகி தான் வந்து பிளேயிங் லெவனுக்கு போகிறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சவுதி அரேபியாவில் இருக்க ஒரு மெக்காவுக்கு பார்த்தீங்கன்னா புனித பயணத்தை வந்து சிராஜ் வந்து மேற்கொண்டு இருக்காரு. நன்றி.